லாஸ்ட் எபிசோடில் மாட்டின ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி எல்லாரும் நேராக போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறாங்க. ஃபோட்டோஸ்லாம் அவங்க பார்த்தப்போ இருந்தால் கோஸ்ட் எதுவுமே காணோம். ஏன்னா பெனிவைஸ்க்கு அது சம்மந்தப்பட்ட எவிடன்ஸ் ஆர் ப்ரூஃப்ஸை ஃபிசிக்கல் ரியாலிட்டியை கூட மெனிப்புலேட் பண்ணி மறைய வைக்கிற அளவுக்கு திறமை இருக்குது. டெரியை விட்டு போகிற மக்கள் வெளியில் போய் யாரையும் இந்த ஈவிலை பற்றி அலர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் டெரி டவுன் பீப்புள் ரொம்ப வயலண்ட் அண்ட் இக்னோரண்ட்டாக இருக்கிறதுக்குமே பெனிவைஸோட இந்த திறமை தான் காரணம். ஆனால் இங்கே பெனிவைஸ் அதோட கிளவுன் கெட்டப்பில் மாட்டின ஃபோட்டோ எவிடன்ஸை மட்டும் அழிக்காமல் வச்சிருக்கு. பட் ஒய்? ஒருவேளை அது பெனிவைஸே இல்லையோ? ஆனால் பெனிவைஸ் கேட்ட ஓட்டு எதுக்கு ஒரு ஆள் வெளியே சுற்றணும்? ஏன்னா 100% எவிடன்ஸை பெனிவைஸ் விடாது. ஸோ என்னோட டவுட் அது ஒரு ஆளாக இருக்குன்னு தான். இன்ஃபேக்ட் சாப்டர் 2ல் பெனிவைஸ் பொண்ணுன்னு மிஸ்ஸஸ் கர்ஷ் வருவா. அதேமாரி லாஸ்ட் எபிசோடில் பெனிவைஸ் பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணை காட்டவும் செஞ்சுருப்பாங்க. ஒருவேளை அதுதான் இதுவோ? எபிசோட் 2ல் பிரேக் டவுனில் நான் சொல்லியிருப்பேன் வேன் கர்ஷ் பொண்ணாதான் மிஸ்ஸஸ் கர்ஷ் இருப்பான்னு. பட் உண்மையாகவே மிஸ்ஸஸ் கர்ஷ் பாப் கிரேயோட பொண்ணாக இருந்தால் சர்நேம் சேஞ்சுக்கு மேபி வேன் கர்ஷ் பையன் அவ கல்யாணம் பண்ணியிருந்தா தான் உண்டு.